சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கு நன்கு அறிந்தவர் தெரிந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் 15 வயதிலிருந்து இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக பாடுபட்டு அவருடைய இளைஞர் காலத்தில் இருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக, இந்த மக்களுக்காக பல முறை சிறைக்கு சென்று போராடி இன்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய மு. கார்த்தி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் பணிவோடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மு. கார்த்திக் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். கார்த்தி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செஞ்சாஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பார்கள். இது அவசியமானது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தாக வேண்டும். காரணம், இப்பொழுது இருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சி நரக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் என் தாய்மார்கள், என் சகோதரிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் இதுவரை 16 ஆட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். ஆனால் இதை போன்று ஆட்சி நாம் இதுவரை பார்த்தது கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. எத்தனையோ என்னால் சொல்ல முடியும். பெண்கள்னா பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள், பிஞ்சு. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை காணோம். ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கிடந்தது. காவல்துறையில விசாரணை பண்ணி பார்த்தாங்க, யாரோ அந்த குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. 2.5 வயசு குழந்தைய என்னன்னு விசாரணை பண்ணி பார்த்தாங்க. யாருன்னு பார்த்தாங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி போதையில என்ன பண்ணணும்னு தெரியாத மிருகத்தனமா மாறி 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்கன்னா, இதுதான் தமிழ்நாடு இன்றைய சூழல். திமுக ஆட்சினா இதுதான் வருது எனக்கு இந்த மனசுல. போன மாசம் மருவத்தூர் பக்கத்துல மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, காணும். அத 2 பேரு போதையில அந்த குழந்தைய எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போய் கெடுத்து ஓடி போயிட்டான். 14 வயசு குழந்தை. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்துல 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது, காணும். அடுத்த நாள் பார்த்தாங்கன்னா பக்கத்து காட்டுல ஒரு பிணமா கிடந்து அந்த குழந்தை, சட்டெல்லாம் இல்லாம. விசாரணை பண்ணி பார்த்தாங்க, ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்து கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில், சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டி பகுதியில ஒரு 8 வயசு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருது, காணோம். தேடுறாங்க, அப்பா அம்மா பதறிய தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து வருது, அழுதுட்டு வருது. என்னன்னு பார்த்தா அந்த மூஞ்சிலாம் முகத்துல எல்லாம் ரத்த கீறல், மார்பிள் எல்லாம் கீறல். அந்த 8 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இது நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அது உங்க பெண்ணுக்கோ உங்க பேத்திக்கோ நடக்காது என்ன நிச்சயம்? இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனா இது போன்ற ஒரு ஆட்சி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், என்னன்னு நடக்கிறதுன்னு தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாரு. போதும், இதற்கெல்லாம் உத்தரவாதம் வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரனுக்கு, உங்கள் பேத்திக்கு, பெண்களுக்கு உத்தரவாதம், பாதுகாப்பு வேண்டும் என்றால் அதற்கு கார்த்தி இந்த தொகுதியில வெற்றி பெறணும். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. இதுவரையுமா அண்ணா அவர்கள் ஆண்டு ஆட்சி, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலம், ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலம்,
எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஒரே ஒரு சம்பவம் கூட, ஒரு குழந்தை கூட கெடுத்து கொலை செய்த சம்பவம் ஒண்ணு கூட கிடையாது. ஒரு சம்பவம் கூட கிடையாது. ஏன் கலைஞர் ஆட்சியில கூட இப்படி நடக்கலாமா? கலைஞர் ஆட்சியிலும் நடக்கல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இது அன்றாட நடக்குது. இதுல பாதி குழந்தைங்க வெளியில சொல்றது இல்ல, பாதி குடும்பம் புகார் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வெளியில சொன்னா குடும்பம் பேர் போயிடும், அந்த குழந்தை எதிர்காலம் போயிடும், அமைதியா இருந்துடுறாங்க. அப்போ தினம் தினம் இது சம்பவம் நடக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் 35 குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதிகாரப்பூர்வமாக. 35 குழந்தைகள். என்ன பொறுத்தவரை இது 10% தான். 90% வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 25 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. 25. அவங்க பாதி பேருக்கு மேல வெளியில சொல்றது இல்ல. அப்போ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இங்க நடக்குது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது தமிழ்நாட்டின் பெண்கள், உங்களுடைய கடமை. இது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. இது நானும் ஆதங்கத்துடன் நான் கேட்கிறேன். எனக்கும் 3 பெண் பிள்ளைகள் இருக்கு. 3 மகள்களை பெற்ற தந்தையா அப்பாவா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டில் அத்துணை தாய்மாரோடு நான் கேட்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு. அதாவது ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை என்ன? நீங்க ரோடு போடுறீங்க, பிரிட்ஜ கட்டுறீங்க, ஐடி பார்க், அப்படி ஏர்போர்ட் கிட்டுன்னு சொல்றதெல்லாம் இல்ல. ஒரு முதலமைச்சருடைய முதல் கடமை பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. அதுதான் முதல் கடமை, முதன்மை கடமை. அந்த கடமையே உங்களால செய்ய முடியலனா எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் ஆட்சி? எதுக்கு உங்களுக்கு நிர்வாகம்? எதுக்கு உங்களுக்கு பதவி? அதைத்தான் நான் சொல்கின்றேன். ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லோரும், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வாருங்கள்.